ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அசோகமித்திரன் எழுதிய தண்ணீருங்கிற ஒரு நாவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சின்ன புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிறுகதையாக எழுத ஆரம்பித்து அதை பார்த்திங்கன்னா முடிக்க முடியாமல் இது ஒரு நாவலாக முடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆரம்பித்த பயணம் தான் பார்த்திங்கன்னா தண்ணீர் அப்படிங்கிற ஒரு நாவலோட பயணம். இந்த பயணம் 1970 சென்னையில் நடக்கிற கதையை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பயணிக்கக்கூடிய ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். சென்னையில் தான் நடக்குது. சென்னையில் பிராமணர்கள் இருக்கக்கூடிய நகரில் இந்த கதை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகி அங்கே இருக்க மக்களை பற்றி தான் பேசுது. தண்ணீர் அப்படின்னா தண்ணீர் பிரச்சனையை மட்டும் பற்றி தான் பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கே இருக்க ஜமுனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, சாயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாஸ்கர், டீச்சர் அம்மா, இவங்களை சுற்றி நடக்கிற கதை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருவோட கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருடைய நாவலில் அவருடைய எழுத்து நடை தனியாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் படித்த நாவல் கிட்டத்தட்ட அங்கங்கே ஒரு மாதிரி இருந்தாலும், ஆனால் இந்த புத்தகம், இந்த நாவல் பார்த்திங்கன்னா அவருடைய தனிச்சிறப்பு, அவருடைய எழுத்து தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அவரோட புரிதல் ஒன்று இருக்குல்ல, பெண்களை, அதாவது ஒரு ஆணாக இருந்துட்டு பெண்களை பற்றி எழுதுகிற அந்த ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் ரைட்டர் எழுதுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கதை அதே மாதிரி ஒரு ரைட்டப்பை தான் நம்ம அசோகமித்திரன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இதில் இருக்க ஜானகி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆக்டராக வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க லைஃப்பில் நிறைய இஷ்யூ நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சாயா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட தங்கச்சி, அதாவது ஜானகியோட தங்கச்சி, அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இராணுவத்தில் வேலை பண்ணுறாங்க. இவங்க இங்கே இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அங்கே நடக்கிற ஒரு பிரச்சனைகளை பேசியிருக்காங்க. அதே மாதிரி டீச்சர் அம்மா, அவங்க வர்ற போர்ஷன் ரொம்ப கம்மி அப்படின்னாலுமே கதைக்கான ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் ரொம்ப போல்டாக, ரொம்ப ஒரு தைரியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசில் ரொம்ப சின்ன வயசாக மேரேஜ் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாமே பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய இடத்துல அவங்க சொல்கிற டயலாக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அழுது எனக்கு ஒரு கட்டத்தில் அழுகவே எனக்கு வெறுப்பாயிருச்சு அப்படின்னு வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது ஆண்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நாவல் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை எப்படி பார்க்குறாங்க, எந்த விதத்தில் அவங்க இது பண்ணுறாங்க, பெண்களை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி தண்ணீர் பிரச்சனை, சென்னையில் அந்த பிராமணர்கள் இருக்கக்கூடிய நகரில் தண்ணீர் பிரச்சனை எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக இருக்குது, அந்த பிரச்சனை இப்போயுமே இருக்குது. அவர் எழுதுனது பார்த்திங்கன்னா அந்த நாவலை படிக்கும்போது அந்த பிரச்சனை இப்போ இருக்க ஃபீலுமே உங்களுக்கு இருக்கும். இது மாதிரி குழாய் உடஞ்சிருது, ஒரு 10 நாள் 20 நாள் தண்ணி வராமல் இருக்குது, ரொம்ப நாளாக தண்ணி வராமல் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாரிகள், அரசாங்கம் அவங்க கரெக்டாக நடவடிக்கை எடுத்துக்கிறதில்ல. ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் திரும்ப சரி பண்ணணும்னு சொல்லிட்டு குழி தோண்டி போடுறாங்க. அந்த குழி தோண்டி போடுறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதில் எத்தனை பேர் விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை அடுக்கடுக்காக கொண்டு போயிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லோரும் படிக்கலாம். இந்த நாவலில் இருக்க ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நாவல் தான், ஆனால் நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அசோகமித்திரன் அவர்களோட எழுத்துக்கள் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சில இடத்துல செமையாக எழுதியிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அங்கங்கே இருக்க எழுத்து நடையில் நிறைய சீரியஸாக இல்லாமல் காமெடியாக நிறைய இடத்துல நீங்கள் படிக்கும்போது சிரிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படிங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா ₹200 கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன நாவல் படிக்கணும், ஒரு நல்ல கதையோடு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணீர் புத்தகத்தை வாங்கி படிக்கலாம், அசோகமித்திரன் எழுதியவர்கள் புத்தகம். ஸோ இதுதான் இந்த தண்ணீர் புத்தகத்தை பற்றியான என்னோடய புரிதல். நான் படித்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை, அதுவும் இல்லாமல் படித்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி நான் சொல்கிற விஷயம் இதுதான். ஸோ நீங்கள் இப்போ எந்த நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை எனக்கு இந்த நாவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அடுத்த டைம் அந்த நாவலை படிச்சுட்டு நான் அதை நான் ரிவ்யூவாக போடுறேன். அதே மாதிரி
இப்போ நான் பேசுகிற வாய்ஸ் ஓவராக இருந்தாலும் சரி, இல்லை நான் சொல்கிற ரிவ்யூவில் சில திருத்தங்கள் இருந்தாலும் சரி, அதையுமே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இன்னுமே என்னை வந்து மேம்படுத்திப்பேன், இன்னுமே என்னை வந்து திருத்திப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு புத்தகத்தோடையும் நாவலோடையும் வந்து நான் உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆனந்த். டாட்டா பாய்.